ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 8 பல்லு பூண்டு, எலுமிச்சை சைஸ் அளவு புளி, 3 தக்காளி, 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தக்காளி, புளி, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கணும். தக்காளியும் புளி வேகிற வரைக்கும் நம்ம ரசத்துக்கான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். வாங்க இப்ப பார்க்கலாம் தக்காளி வெந்துடுச்சான்னு சொல்லி. கொஞ்சம் திருப்பி விடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் தக்காளி. இன்னும் கொஞ்ச நேரம் தக்காளிய வேக விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். தக்காளியும் புளியும் ஆறிடுச்சு. வாங்க இப்ப நம்ம கரைச்சிக்கலாம். இப்ப நம்ம தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. இப்ப நம்ம வேற பாத்திரத்துல இதுல வடிகட்டிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரசப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இதுல இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப கச்சி வச்ச தக்காளியும் புளி தண்ணி இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல மேல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொதி வர வரைக்கும் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மேல நொர வந்தாச்சு. லைட்டா கொதி கூட வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தக்காளி ரசம் ரெடி. சூடான சுவையான நம்ம தக்காளி ரசம் ரெடி. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.